பிரைஸ் லாட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோ டீ ஷாப்பிங் ஆப். குவாலிட்டியான கிராசரி ப்ராடக்ட் கம்மி ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மிரர் ஸ்டிச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் ஒரிஜினல் மிரர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் மிரர் எப்போவுமே யூஸ் பண்ணும் போது கம்மு வச்சு ஒட்டுறது பெஸ்ட்டு. எதுக்குன்னா அது தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும் அண்ட் ஸ்டிச்சஸ் போடுறதுக்குமே ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த ஒரிஜினல் மிரரில் காட்டன் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ காட்டன் த்ரெட்டு ஒரு ஸ்டாண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நேர் ஆப்போசிட்டில் நேராக ஒரு கோடு கிழிச்சா மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வர மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது பார்டர். இப்போ நான் போடுறது பார்த்திங்கன்னா மிரரோட பார்டர், அந்த ஃப்ரேமுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரேம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரேம் போடாமல் நீங்கள் போட்டிங்கன்னா மிரரில் த்ரெட்டு நிற்காது, வழுக்கிட்டு வந்துடும். ஆனால் அதே நம்ம இந்த ஃப்ரேமை போட்டுட்டு போடும்போது மிரர் உங்களோட டிசைன் கம்ப்ளீட்டாக இருக்கும். ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ரவுண்ட் மிரர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் ரொம்பவே முக்கியம். அது கரெக்டாக வரணும். அண்ட் தையல் விலகி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மிரர் ஃப்ரேம் போடணும். மிரரில் ஃப்ரேம் போட்டுட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்டார் கோலம்லாம் போடுவீங்க இல்லையா, அது ஞாபகம் வச்சிங்கனாலே ஈஸியாகவே இதை போட்டுடலாம். ஃப்ரேம் போடுறதுக்கு 4 பக்கமும் கார்னர் போட்டுட்டு எங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தையல் மேலே வரணும், ஒரு பக்கம் கீழே வரணும், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாரில் பார்த்திங்க அப்படின்னா ஊசி எடுக்கிற பக்கம் கீழ்ப்பக்கமாகவும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த த்ரெட்டு மேல் பக்கமாகவும் வர மாதிரி நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா ஃப்ரேமும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், சரிங்களா? ஸோ அதுவும் நூல் விலகாமல் இருக்கும். சில்க் த்ரெட்டில் நம்ம இந்த மிரர் ஒர்க் பண்ணும் போது த்ரெட்டு வழுக்கிட்டு வந்துடும். அதே மாதிரி சில்க் த்ரெட்டு ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ அதனால் அது அருந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் காட்டன் த்ரெட்டை யூஸ் பண்ணிங்கன்னா த்ரெட்டு கட் ஆகாது. அண்ட் பார்த்திங்கன்னா டிசைனுமே ரொம்ப அழகாக இருக்கும், நமக்கு ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு அவுட்லைன் பார்த்திங்கன்னா ஃப்ரேம் கம்பல்சரி போடணும். ஃப்ரேம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா டிசைன் எப்படி பண்ணான்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பேசிக் ஃப்ரேமில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ 4 பக்கமும் நம்ம ஃப்ரேமை கவர் பண்ணணும் கம்பல்சரி. அந்த எம் ஷேப் மாதிரி வருது பார்த்திங்களா, ஸோ இது ஆப்போசிட் சைடு போடும்போது தான் உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். இந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வந்ததுன்னா நீங்கள் போட்டிருக்க ஃப்ரேம் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்றது அர்த்தம், சரிங்களா? ஸோ 4 பக்கம் ஃப்ரேம் போட்டு முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எந்த இடத்துலேருந்து எட்ஜ்லேருந்து ஏதாச்சும் ஒரு கார்னர் பகுதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுட்டு எந்த பக்கம் உங்களுக்கு கை வாட்டம் வருதோ அந்த சைட்லேருந்து ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஊசியை நூலுக்கு அடியில் ஃபுல்லாக அந்த டிசைனோட அந்த ஃப்ரேமோட அடிப்பக்கமாக விட்டுட்டு ஒரு நூல் பக்கத்துலேருந்து ஊசி எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதே சேம் பேட்டர்ன் தான் வரும் இதுலேயும். ஒரு பக்கமும் நீங்கள் டிசைன் எடுக்கும் போது கம்பல்சரி துணிக்கு கீழ் பக்கமாக குத்திட்டு தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் நூல் அடுத்தடுத்து உங்களுக்கு கரெக்டாக வரும், ஈவனாக வரும். இது பார்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு முடிச்சு விழுந்த மாதிரி இருக்கும் அந்த டிசைன் நீங்கள் கம்ப்ளீட்டாக போடும்போது. ஒரு சைட்லேயுமே நூல் ஊசிக்கு துணி கீழே போகணும். டிசைன் உங்களுக்கு பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். லேசி டேசி ஞாபகம் வச்சிங்கன்னா இது ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. அதாவது ஊசி அந்த ஃப்ரேமோட ஃபுல் பக்கமும் உள் பக்கமாக போயிட்டு வெளியில் எடுக்கும் போது ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா துணியில் நீங்கள் குத்தி எடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும் போது அந்த ஃப்ரேம் கரெக்டாக அதோட பொசிஷனில் இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு கேப் இருக்காது. மிரர் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே கவர் ஆகி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஃபுல்லாக கவர் ஆனால் தான் உங்களுக்கு மிரரோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிசைன் மேக்ஸிமம் ராஜஸ்தானி சைடு, இப்போ நார்த் இந்தியன் சைடெலாம் பார்த்திங்கன்னா மிரர் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா,
அவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான் யூஸ் பண்ணுவாங்க. மிஷின் எம்ப்ராய்டரி அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. பர்டிகுலராக அவங்களோட ட்ரெஸ் அந்த ஸ்கர்ட்லாம் போடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்கர்ட்டு, ப்ளவுசஸ்லலாம் வந்து நிறைய டிசைன் இந்த மாதிரி ஒரிஜினல் மிரர் வச்சு தான் போட்டிருப்பாங்க. ஸோ இது பார்க்கவே ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கும் அண்ட் ஷைனிங்காகவும் இருக்கும். நீங்களும் உங்களோட ஸ்கர்ட்டு அண்ட் உங்களோட ப்ளவுஸு சல்வார்லலாம் இந்த மாதிரி மிரர் ஒர்க் வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். இது நான் கொஞ்சம் பெரிய சைஸ் மிரர் எடுத்திருக்கேன். இதே சேம் தான் சின்ன சைஸ் மிரரில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ப்ளவுஸ்லலாம் கூட நீங்கள் பேக் சைடு நெக்குக்கு இந்த மிரரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிரர் ஃபுல்லுமே இந்த ஸ்டிச்சஸை போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எப்போவுமே வந்து நம்ம பேக் சைடில் எண்ட் நாட்டு போடுவோம். ஸோ மறக்காமல் அந்த எண்ட் நாட்டை போட்டு டிசைனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.